வணக்கம். சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்னம் மல்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஊழலுக்கு உதவிய உயர் அரசு அதிகாரிகள் பலரை கைது செய்வதற்கான விசாரணை ஆரம்பம். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தலைவராக மீண்டும் சஞ்சீவ தென்னகோன். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றீடாக பிரிதொரு சட்டம் அரசை கண்டித்த திசவிதாரண. மாவீரர்களுக்கு எழுந்து நின்று அஞ்சலி. உள்ளூராட்சி ஆணையாளர் மட்டும் இருக்கையில் வவுனியா வடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் விசனம். கல்லுண்டாயில் அமைந்துள்ள குப்பை மேட்டில் தொடர்ச்சியாக தீ விபத்து. பெரும் ஆபத்தில் மக்கள். செம்மணி இன அழிப்புக்கான மற்றுமொரு வரலாற்று சான்று சீமான் சுட்டிக்காட்டு. நுவரெலியா நானுஓயா ரயில் பாதையை அபிவிருத்தி செய்ய திட்டம் அமைச்சர் அறிவிப்பு. புத்தளத்தில் கோர விபத்து. பேருந்தை மோதி தள்ளிய லொரி. 2 பலி, பலர் காயம். நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட 22 பில்லியனுக்கும் அதிகளவான போதைப்பொருள் பறிமுதல். பாகிஸ்தானில் இன்று அதிகாலை நில அதிர்வு. குலுங்கிய கட்டடங்கள், பீதியில் மக்கள். ஊழல் முறைகேடுகளில் அரசியல்வாதிகளுக்கு ஆதரவளித்த சுமார் 18 உயர் அரசு அதிகாரிகளை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளன. கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு உள்ளிட்ட விசாரணை குழுக்கள் இதற்கான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளன. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் வங்கி கணக்குகளையும் விசாரணை குழுக்கள் ஆராய்ந்து வருகிறது. பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளில் குற்றம் சாட்டப்பட்ட 5 உயர் அரசு அதிகாரிகள் தற்போது வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தலைவராக வைத்தியர் சஞ்சீவ தென்னகோன் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வைத்தியர் பிரவாத் சுகததாச மீண்டும் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நேற்று நடைபெற்ற சங்கத்தின் வருடாந்திர தேர்தலில் அவர்கள் 60%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று அந்தந்த பதவிகளுக்கு மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றீடாக பிரிதொரு சட்டத்தை இயற்றுவதாக குறிப்பிடுவது முறையற்றது என லங்கா சமசமாய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் திசவிதாரண தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு இந்த அரசாங்கம் முன்னேற்றகரமான எவ்வித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை. நாட்டில் புரையோடியுள்ள இனப்பிரச்சினைக்கு தீர்வாகவே மாகாண சபை முறைமை அறிமுகப்படுத்தியது. மாகாண சபை முறைமைக்கு எதிராகவே மக்கள் விடுதலை முன்னணி செயல்பட்டது. பெரும்பான்மை மக்கள் மத்தியில் மாகாண சபை முறைமை குறித்து தவறான நிலைப்பாட்டை ஏற்படுத்தியது. பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக ரத்து செய்வதாக அரசாங்கம் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது. ஆனால் தற்போது பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றீடாக பிரிதொரு சட்டம் என்று அரசாங்கம் குறிப்பிடுகிறது. நாட்டு மக்களுக்கு சிங்கள மொழியில் ஒன்றை குறிப்பிட்டுவிட்டு சர்வதேசத்திற்கு ஆங்கில மொழியில் பிரிதொன்றை குறிப்பிட்டு காலத்தை கடத்தும் வகையில் அரசாங்கம் செயல்படுகிறது. தமிழர்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை சட்டத்தின் பிரகாரம் அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்றார். பிரதான அனுசரணை வழங்குவோர் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பல். வவுனியா வடக்கு பிரதேச சபையில் வீரச்சாவடைந்த மாவீரர்களுக்கு எழுந்து நின்று அஞ்சலி செலுத்தப்பட்டது. அவ்வேளை வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் இருக்கையில் அமர்ந்திருந்து அஞ்சலி செலுத்தினார். இது அங்கிருந்த உறுப்பினர்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. வவுனியா வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் உபதவிசாளர் தெரிவு வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி தலைமையில் நேற்று நடைபெற்றது. தவிசாளர் தெரிவில் தவிசாளராக திருநாவுக்கரசு கிருஷ்ணவேணி தெரிவானார். தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டதை அடுத்து மண்ணுக்கான போரில் வீரச்சாவடைந்த எங்களது மாவீரர்களுக்காகவும் இப்போரின் போது கொல்லப்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்காகவும் 2 நிமிடம் அகவணக்கம் செலுத்துவோம் என கூறி எழுந்து அகவணக்கம் செலுத்தினார். இதனையடுத்து சபையில் இருந்த பெரும்பான்மை இன உறுப்பினர்கள் உட்பட அனைத்து உறுப்பினர்களும் சபை தெரிவுக்கு பிரசன்னமாக இருந்த அனைவரும் எழுந்து அகவணக்கம் செலுத்தினர். எனினும் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் எழுந்து அகவணக்கம் செலுத்தாது 2 நிமிடங்கள் அமர்ந்திருந்தார். இது சபையில் கலந்து கொண்டவர்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியிருந்தது என தெரிவிக்கப்படுகிறது. அரச சேவையை ஒரு பயனுள்ள மற்றும் செயல்திறனான சேவையாக மாற்றுவதற்கு செயற்கை நுண்ணறிவு எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் என்பது குறித்து கல்வி அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் செயலமர்வு நேற்று கல்வி அமைச்சில் நடைபெற்றது.
நிகழ்வில் பங்கேற்ற ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமநாயக்க செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதன் ஊடாக கல்வித்துறையின் தரத்தை காலத்திற்கு ஏற்றவாறு மேம்படுத்த முடியும் என்று குறிப்பிட்டார். இங்கு ஆரம்ப உரையாற்றிய டிஜிட்டல் பொருளாதாரம் குறித்த ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி ஹான்ஸ் விஜயசூரிய, அரசாங்கத்தின் டிஜிட்டல் பொருளாதார திட்டத்தில் கல்வி அமைச்சின் பங்கு, கல்வி அமைச்சில் செயற்கை நுண்ணறிவை எவ்வாறு பயன்படுத்தலாம் மற்றும் அதற்கான திட்டமிடப்பட்ட தொழில்நுட்ப மாற்றங்கள் குறித்து உரையாற்றினார். ஜனாதிபதி அலுவலகம், டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு, கல்வி அமைச்சு மற்றும் இலங்கை தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப நிறுவனம் ஆகியவை இணைந்து இந்த செயலமர்வை ஏற்பாடு செய்திருந்தன. இலங்கை தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினர்களான ஹர்ஷ புரசிங்க மற்றும் சமிச அபேசிங்க ஆகியோர் வளவாளர்களாக இணைந்தனர். இலங்கை மின்சார சட்ட திருத்தம் குறித்த ஆசிய அபிவிருத்தி வங்கி, உலக வங்கி மற்றும் ஜைகா என்பவற்றின் கூட்டு கடிதத்தை அரசாங்கம் கண்டித்துள்ளது. மின்சார சபை சட்டத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள திருத்தங்கள் தொடர்பில் ஆசிய அபிவிருத்தி வங்கி, உலக வங்கி மற்றும் ஜைகா என்பவை வலுசக்தி அமைச்சருக்கு கடிதம் அனுப்பியுள்ளன. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அதிகாரத்தை வலுவிழக்க செய்யும் வகையிலான தீர்மானங்களை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். எவ்வாறு இருப்பினும் அந்த கடிதத்திற்கு அரசாங்கத்திடமிருந்து எவ்வித பதிலும் வழங்கப்படவில்லை என்றும் கலாநிதி ஹர்ஷ தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலேயே அமைச்சர் குமார ஜெயக்கொடி இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், அந்த நிறுவனங்கள் இவ்வாறு செயல்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவற்றின் இந்த கூட்டு கடிதம் ராஜதந்திரமற்ற அணுகுமுறையாகும். அவை இந்த விடயத்தை இதனை விட சிறப்பான ராஜதந்திர ரீதியில் கையாண்டிருக்க வேண்டும் என்றார். யாழ் மாநகர சபையின் கல்லுண்டாய் வழியில் அமைந்துள்ள குப்பை மேட்டில் தொடர்ச்சியாக தீ விபத்து ஏற்பட்டு வருவதனால் சுகாதார பாதிப்பு ஏற்படுவதாக தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்தார். அத்தோடு குப்பைகளை சரியான முறையில் சேகரித்து வகைப்படுத்தி மறுசுழற்சி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணம் கல்லுண்டாய் வழி பகுதியில் அமைந்துள்ள குப்பை மேட்டில் நேற்றிரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருந்தது. தகவலை அறிந்து அப்பகுதிக்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் உள்ளிட்ட குழுவினர் நிலைமையை பார்வையிட்டு ஆராய்ந்துள்ளனர். இதன்போது அவர் கருத்து தெரிவிக்கையில், குப்பை மேடுகளை பராமரிக்க வேண்டியது யாழ் மாநகர சபையுடைய பொறுப்பு. ஏனென்றால் யாழ் மாநகர சபை அதிகளவான வருமானங்கள் ஈட்டுகின்றன. ஆனால் இன்றைக்கு யாழ் மாநகர சபை மெம்பர்கள் தெரிவு செய்யப்பட்டனர்கள். இங்கே ஒரு சிலர் வந்திருந்தார்கள். ஆனால் இதற்காகவும் கதைக்க வேண்டிய உறுப்பினர்களுக்கு கூட நேரம் ஒதுக்கப்படுவதில்லை என்று ஒரு சிலர் குறை கூறினார்கள். இன்றைக்கு தீயணைப்பு படையினர்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் கூறினார்கள் தமது வாகனம் பழுதடைந்துள்ளதென்று. அதே நேரம் ஒரு வாகனம் விபத்து ஏற்பட்டிருக்கிறது, 2 வாகனம் இருக்கிறது என்று 2 வாகனமும் பழுதாகி இருக்கின்றது. அவ்வாறென்றால் யாழ் நகரில் ஒரு கட்டிடம் ஒன்று தீப்பற்றி எரியுமாக இருந்தால் அதை நூற்பதற்கு யாரிடம் செல்வது? யாழ் மாநகர சபைக்கு வரிப்பணம் கட்டுகின்றவர்கள் அனைத்து கடையினர்களும். அங்கே தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள், மேயர்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்க வேண்டும். மேயர் வரவில்லை. இவ்வாறான நிலையில் எதிர்வருங்காலத்தில் இவ்வாறான அநாகரிகமான உறுப்பினர்கள், மேயர்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு கள விஜயம் செய்து பார்த்தால்தான் இங்கே இருக்கும் பிரச்சனைகள், இங்கே வேலை செய்யும் ஊழியர்களின் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யலாம். ஏனென்றால் இங்கே வரும்போது தீயணைப்பு படையினர் சொல்லுங்கள் 18 பேர் எங்களுக்கு காடர்கள் என்று. ஆனால் எங்களுக்கு தெரியும் இந்த 18 பேருமே இந்த யாழ்ப்பாணத்தை பராமரிப்பதற்கு, தீயணைப்பை பராமரிப்பதற்கு போதுமானதாக இருக்கும் என்று நான் நம்பவில்லை. அவர்களது வாகனங்களை திருத்துவதற்கு இந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? நாங்கள் நாளைய தினம் இது தொடர்பாக அவர்களிடம் கேட்போம். எதிர்வரும் காலத்தில் இந்த குப்பை மேடுகளை பராமரிப்பதற்காக நான் இந்த இடத்துக்கு பகல் வந்து நாளைய தினம் விஜயம் செய்து அவதானித்து இதற்கான மாற்றேற்பாடு. ஏனென்றால் இந்த குப்பைகளிலிருந்து வருமானம் ஈட்டக்கூடியது, அதிகளவான வருமானத்தை ஈட்டக்கூடிய நிலையை ஏற்படுத்தலாம். ஏனென்றால் இங்கே பார்க்கும்போது தெரியும் முக்கக்கூடிய குப்பைகள் அதிகளவான கிடக்கின்றன, மரக்குப்பைகள் கிடக்கின்றன. அதனால் தான் காய்ந்து இந்த குப்பைகள் பத்தி எரிகின்றன. அதனால் இதிலிருந்து உரம் தயாரிக்கக்கூடிய ஒரு நிலையை மாற்றேற்பாடுகளை ஏற்படுத்துவதற்கு எமது அரசாங்கம் என்ற ரீதியிலும் இந்த பிரதேசத்தை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதனால் எதிர்வரும் காலத்தில் இதற்கான பிளானை தயாரித்து இந்த மாநகர சபைக்கு ஊடாகவும் நடைமுறைப்படுத்தி இந்த குப்பை மேடுகளை செம்மணி மனித புதைகுழிகள் மனித பேரவலத்தின் உச்சம் மட்டுமல்லாது இன அழிப்புக்கான மற்றுமொரு வரலாற்று சான்று என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார்.
அவர் தமது உத்தியோகபூர்வ எக்ஸ் பக்கத்தில் இதனை பதிவிட்டுள்ளார். படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களின் புதைகுழிகள் பல்வேறு பகுதிகளிலும் நிரம்பியுள்ளது. கடந்த காலங்களில் தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற செயல்பாடுகள் தொடர்பில் முறையான விசாரணைகளோ உரிய நீதியையோ பெற்றுக் கொடுக்க முடியாமல் இற்றை வரை உள்ளது. குறைந்தபட்சம் இனப்படுகொலை செய்யப்பட்ட நீதியை கூட தமிழினத்தால் பெற முடியவில்லை என்பதுதான் வரலாற்று பெருந்துயரம் எனவும் தெரிவித்தார். நுவரெலியா நானுஓயா ரயில் பாதையை தனியார் துறையுடன் இணைந்து அபிவிருத்தி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார். 100 ரயில் நிலையங்களை நவீனமயமாக்கும் திட்டத்தின் தொடக்க விழாவில் பங்கேற்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். குறித்த நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. ரயில் பாதையின் உரிமை ரயில்வே திணைக்களத்தின் கீழ் இருக்கும்போது பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வரவிருக்கும் பட்ஜெட்டில் பல புதிய ரயில்களை முன்மொழியவிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். புத்தளம் பாலாவி கற்பட்டி பிரதான வீதியின் நாவக்காடு பகுதியில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 காயமடைந்துள்ளதாக நுரைச்சோலை போலீசார் தெரிவித்தனர். மேலும் காயமடைந்த 2 புத்தளம் தள வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு துன்கல்பிட்டிய பகுதியை சேர்ந்த 15 வயதுடைய தாரக கவிஷ்க தென்னஹோன் எனும் சிறுவனும் 72 வயதுடைய ரணசிங்க மகள் எனும் 2 பிள்ளைகளின் தந்தையுமே இவ்வாறு இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இவர்கள் பயணித்த பஸ் நாவக்காடு பகுதியில் வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போது பாலாவி பகுதியிலிருந்து நுரைச்சோலை பகுதியை நோக்கி கோழி உர மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு பயணித்த லொரி சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து குறித்த மினி பஸ் மீது மோதியுள்ளது. இதன்போது குறித்த மினி பஸ் வீதியில் இருந்து இழுத்து செல்லப்பட்டு வீதியோரத்தில் உள்ள வடிகானுக்குள் சரிந்து விபத்துக்குள்ளானது. குறித்த பஸ் வீழ்ந்த வடிகானுக்குள் நீர் காணப்பட்ட போதிலும் பஸ்ஸுக்குள் இருந்தவர்கள் மிகவும் சிரமத்திற்கு மத்தியில் வெளியேறியதாகவும் சொல்லப்படுகிறது. விபத்து இடம்பெற்ற போது குறித்த பஸ்ஸில் 15க்கும் அதிகமானவர்கள் பயணம் செய்துள்ளதாகவும் அதில் 10 பேருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் சம்பவம் குறித்து நுரைச்சோலை போலீசார் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. உசன்கொட கடற்கரையில் நீராடச் சென்ற 2 அலையில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் போலீஸ் உயிர்காக்கும் பிரிவின் அதிகாரிகளினால் மீட்கப்பட்டனர். இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தில் சிக்கிய 2 ஹூங்கம பகுதியை சேர்ந்த 19 மற்றும் 34 வயதானவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. உயிர்காக்கும் பணியில் இருந்த அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து 2 மீட்டு அவர்களுக்கு அடிப்படை முதலுதவி அளித்த பின்னர் அவர்களின் பாதுகாவலர்களிடம் ஒப்படைக்கப்பட்டனர். நெடுநாள் மீன்பிடி படகுகள் மூலம் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட 1758 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களை கைப்பற்றியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தால் 4 சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு இந்த போதைப் பொருள் தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது. அத்துடன் கடந்த 2 மாதங்களில் மாத்திரம் 25 சந்தேக நபர்களையும் அந்த பணியகம் கைது செய்துள்ளது. கையகப்படுத்திய ஹெரோயினின் பெறுமதி சுமார் ரூபாய் 10.84 பில்லியன் என்றும் ஐஸ் போதைப் பொருட்களின் பெறுமதி சுமார் ரூபாய் 12.16 பில்லியன் என்றும் போலீசார் தெரிவித்தனர். 2025ஆம் ஆண்டு இதுவரையிலான காலப்பகுதியில் கடல் வழியாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட போதைப் பொருட்களின் அளவு மற்றும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டு போலீஸ் ஊடக பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் இன்று அதிகாலை 3:54 மணியளவில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. இந்த நில அதிர்வு மேக்னிடியூட் அளவில் 5.2 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த அனர்த்தத்தினால் கட்டடங்கள் குலுங்கியதாகவும் உயிரிழப்புகள் சேதங்கள் குறித்த விவரங்கள் வெளியாகவில்லை எனவும் வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திப்போம் அடுத்த பிரதான செய்திகளுடன். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.